Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மென்சுரேஷன்ல வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அண்ட் கியூப், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல எக்சர்சைஸ் 7.3ல ப்ராப்ளம் நம்பர் 5 to 9. ப்ராப்ளம் நம்பர் 5, the dimensions of a brick are 24 cm cross 12 cm cross 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 cm breadth and 6 meter height? क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா, brick means செங்கல். ஓகேவா? செங்கலோட length breadth height கொடுத்திருக்காங்க. length வந்து 24 cm, breadth வந்து 12 cm, height வந்து 8 cm. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வால் வந்து பில்ட் பண்றாங்களாம். அந்த வாலோட length வந்து 20 மீட்டர், breadth வந்து 48 cm, height வந்து 6 மீட்டர். அந்த வால்க்கு எத்தனை பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க? ஒரு வால் கட்டுறாங்க, அந்த வால்க்கு எத்தனை செங்கல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிரிக்கோட லென்த் பிரெத் ஹைட் எடுத்து எழுதிப்போம். சோ லென்த் வந்து 24 cm, பிரெத் வந்து 12 cm, ஹைட் வந்து 8 cm. ஓகேவா? சோ டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ இது கியூபாய்டா தான் இருக்கும். நார்மலா செங்கல் வந்து கியூபாய்ட் ஷேப்ல தானே இருக்கும். சோ வால்யூம் ஆஃப் a one brick equal to length into breadth into height cubic units. length வந்து 24, breadth வந்து 12, height வந்து 8. எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. சோ சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இத நான் வந்து மல்டிபிள் பண்ணல, அப்படியே தான் வச்சுக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து கேன்சலுக்கு வந்து டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வாலோட லென்த் பிரெத் ஹைட் எடுத்து எழுதிக்கிறேன். வாலோட லென்த் வந்து 20 மீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிரெத் வந்து 48 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஹைட் வந்து 6 மீட்டர்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லென்த்தோ ஹைட்டோ வந்து மீட்டர்ல இருக்கு. பட் நமக்கு பிரிக்கோட லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருந்துச்சு. இதுல பிரெத்தோட வேல்யூவும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. ரெண்டே வேல்யூ தான் மீட்டர்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணனும்னா 100 ஆல மல்டிபிள் பண்ணனும். என்ன பண்ணனும்? 100 ஆல மல்டிபிள் பண்ணனும். சோ 20 மீட்டர் ஈக்குவல் டு 20 into 100 சென்டிமீட்டர். 20 into 100 வந்து 2000 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட்லயும் நம்ம 100 ஆல மல்டிபிள் பண்ண போறோம். 6 into 100 சென்டிமீட்டர். 6 into 100 வந்து 600 சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணனும்னா 100 ஆல மல்டிபிள் பண்ணனும். ஓகேவா? நெக்ஸ்ட் as usual வால்யூம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் a wall, இதுவுமே வந்து கியூபாய்ட் ஷேப்ல தான் இருக்கு. சோ length into breadth into height cubic units. length எவ்வளோ நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம்ல, சென்டிமீட்டர், அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். சோ 2000 into breadth வந்து 48, height வந்து 600, எல்லாமே வந்து சென்டிமீட்டரா. சோ சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணனும்னா வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக். ஓகேவா? வால்யூம் ஆஃப் வால்ல இருந்து வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக் வந்து நம்ம டிவைட் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து மெயின். ஓகேவா? சோ வால்யூம் ஆஃப் வால் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 2000 cross 48 cross 600 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஒன் பிரிக் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 cross 12 cross 8. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ண போறோம். சோ 24 டேபிள்ஸ்ல 48 வந்து 2 டைம்ஸ். 24 டேபிள்ல 48 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். சோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 2000 cross 2 cross 600 divided by 12 into 8. இப்போ இந்த 12ஐயும் 600ஐயும் நான் கேன்சல் பண்றேன். 12 டேபிள்ஸ்ல 600 வந்து 50 டைம்ஸ். 12 டேபிள்ஸ்ல 600 எத்தனை டைம்ஸ்? 50 டைம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கும்? அப்போ 2000 cross 2 cross 50 divided by 8. நெக்ஸ்ட் அத கேன்சல் பண்ண போறோம். சோ இப்போ வந்து 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணிருக்கேன். 2 டேபிள்ஸ்ல 2 வந்து 1 டைம்ஸ், 8 வந்து 4 டைம்ஸ். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 2000 cross 50 divided by 4. இப்போ 4 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றோம். 4 டேபிள்ஸ்ல 4 1s are 4. 4 டேபிள்ஸ்ல 500 டைம்ஸ் வந்து 2000. இல்ல டைரக்டா உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சுனா ஒண்ணுமே இல்ல. 4 டேபிள்ஸ்ல 20 எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். ரிமைனிங் zeros அப்படியே எடுத்து போட்டுறோம். ஓகேவா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு? 500 cross 50. சோ 5 5s are 25. எத்தனை zeros இருக்கு? 1 2 3. சோ 3 zeros போட்டுக்கிட்டோம். சோ therefore number of bricks equal to 25000. 25000 bricks வந்து தேவைப்பட்டிருக்கு அந்த வாலை பில்ட் பண்றதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 6. The volume of a container is 1440 meter cube. The length and breadth of the container are 15 meter and 8 meter respectively. Find its height. என்ன சொல்றாங்கன்னா, கண்டெய்னர் மீன்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதையும் கண்டெய்னர் தான் சொல்லுவாங்க. இந்த வந்து லாரில எல்லாம் வந்து திங்ஸ் கொண்டு போவாங்கல்ல, கண்டெய்னர் லாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா ஏதோ கண்டெய்னர். ஓகேவா? அதோட வால்யூம் எப்படி இருக்குன்னா 1440 மீட்டர் கியூபா இருக்கு. அதோட லென்த் வந்து 15 மீட்டர், பிரெத் வந்து 8 மீட்டரா. அதோட ஹைட் வந்து எவ்வளவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் given values எடுத்து எழுதிக்கலாம். கண்டெய்னர் வால்யூம் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 1440 மீட்டர் கியூப், லென்த் வந்து 15 மீட்டர், பிரெத் வந்து 8 மீட்டர், ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். வால்யூம் ஆஃப் a கண்டெய்னர், அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கு. சோ கியூபாய்டோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் a கியூபாய்ட் ஃபார்முலா என்னது? L into B into H cubic units. சோ அது வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் a கண்டெய்னர் எவ்வளவு நமக்கு? 1440 equal to length வந்து 15 cross breadth வந்து 8 cross h வந்து நமக்கு தெரியாது. சோ h அப்படியே வெச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மல்டிபிள்ல இருக்க 15 cross 8 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுனா டிவைடட். ஓகேவா?
சோ இப்போ 80யும் 1440 நான் கேன்சல் பண்றேன் 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றேன் 2 டேபிள்ஸ்ல 8 எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ் 2 டேபிள்ஸ்ல 14 எத்தனை டைம்ஸ் 7 டைம்ஸ் 2 tables of 4 வந்து 2 times அந்த 0 அப்படியே எடுத்து போட்டுட்டேன் ஓகேவா அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் 720 divided by 15 cross 4 நெக்ஸ்ட் 4 யும் 720 யும் நான் வந்து கேன்சல் பண்றேன் 2 tablesல 4 எத்தனை டைம்ஸ் 2 times 2 tablesல 7 வருமா வராது 7 க்கு முன்னாடி 6 வருமா 6 வந்து 3 times so 3 போட்டாச்சு ரிமைனிங் 1 இருக்கா so 1 ம் 2 சேர்ந்தா 12 ஆயிடும் so வந்து 2 tables 12 எத்தனை டைம்ஸ் 6 times ரிமைனிங் இருக்க 0 அப்படியே போட்டாச்சு அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 360 divided by 15 cross 2 டேபிள்ஸ்ல 2 யும் 360 யும் கேன்சல் பண்ண போறேன் 2 tablesல 2 எத்தனை டைம்ஸ் 1 times 360 3 வருமா வராது 3 க்கு பிஃபோர் நம்பர் 2 வந்து 1 times ரிமைனிங் 1 இருக்கு 1 ம் 6 சேர்ந்தா 16 2 tablesல 16 எத்தனை டைம்ஸ் 8 times இந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டோம் அப்ப என்ன வரும் 180 divided by 15 so 15 யும் 180 யும் நான் வந்து 3 tablesல கேன்சல் பண்ண போறேன் 3 tablesல 15 எத்தனை டைம்ஸ் 5 times 3 tableல வந்து 180 வந்து 60 times because 18 வந்து 6 times 0 அப்படியே போட்டுக்கிறோம் ரிமைனிங் என்ன இருக்கு 60 divided by 5 5 tablesல 60 வந்து 12 times therefore h equal to 12 meter அங்க எல்லா வேல்யூஸோட யூனிட்டும் வந்து மீட்டர்ல தான் இருந்துச்சு அதனால h equal to 12 meter அந்த கண்டெய்னரோட ஹைட் எவ்வளவு 12 meter ஓகேவா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7 find the volume of a cube each of whose sides is அதுல 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க 5 cm 3.5 மீட்டர் 21 cm உங்களுக்கு டவுட் வரலாம் என்ன ஒரு வேல்யூவா கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நல்லா பாருங்க வால்யூம் ஆஃப் a cube கியூபோட எல்லா சைட்ஸுமே எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும் சோ வால்யூம் ஆஃப் a கியூபோட ஃபார்முலா என்னது a cube cubic units a cube cubic units ஓகேவா ஒண்ணும் இல்ல கொடுத்த வேல்யூ நம்ம a வா கன்சிடர் பண்ணிக்க போறோம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 5 cm 5 cm நான் a வா எடுத்துக்கிறேன் a = 5 cm வால்யூமோட ஃபார்முலா என்னது a cube cubic units சோ a க்கு பதிலா நான் 5 போடுறேன் 5 cube யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு சோ சென்டிமீட்டர் கியூப் 5 கியூப் பண்ணா 125 சென்டிமீட்டர் கியூப் ஓகேவா வால்யூம் என்னது 125 சென்டிமீட்டர் கியூப் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 3.5 மீட்டர் சோ 3.5 மீட்டர் நான் ஏன் கன்சிடர் பண்ணிக்கிறேன் சோ கன்சிடர் பண்ணோம்னா 3.5 கியூப் பண்றோம் யூனிட் வந்து மீட்டர் சோ மீட்டர் கியூப் சோ 3.5 கியூப் பண்ணோம்னா வேல்யூ வந்து 42.875 மீட்டர் கியூப் ரஃப் ஒர்க் வந்து நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போட்டுருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ தேர்ட் ஒன் 21 சென்டிமீட்டர் சோ அத நான் வந்து ஏன் கன்சிடர் பண்ணிக்கிறேன் so volume equal to a cube cubic units so 21 cube பண்ணா 9261 யூனிட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு so சென்டிமீட்டர் கியூப் வால்யூம்க்கு போடும்போது எப்பவுமே வந்து பவர் எப்படி இருக்கணும் கியூப்ல தான இருக்கணும் so சென்டிமீட்டர் கியூப் இப்போ ரஃப் ஒர்க் பார்க்கலாம் so 5 கியூப் பண்ணா 125 நான் டைரக்டா சொன்னேன் so அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் so 5 கியூப் மீன்ஸ் 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணனும் so 5 cross 5 cross 5 5 5s are 25 இந்த 5 அப்படியே எடுத்து கீழ போட்டுறேன் 5 into 25 5 5s are 25 5 2s are 10 10 plus 2 12 so 5 கியூப் பண்ணா 125 போட்டுட்டோமா நான் வந்து இந்த 2 ஸ்டெப் மட்டும் தான் போட்டுக்க மாட்டேன் நீங்க வந்து போட்டும் எழுதிக்கலாம் இத வந்து ரஃப் வர்க்காவும் நீங்க போடலாம் இல்லனா வந்து மெயின் வர்க்காவும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் 3.5 கியூப் பண்ண போறோம் 3.5 கியூப் மீன்ஸ் 3.5 into 3.5 into 3.5 3.5 into 3.5 பண்ணா 12.25 எப்படி பார்க்கலாமா சோ 3.5 into 3.5 5 5s are 25 நெக்ஸ்ட் 5 3s are 15 15 plus 2 17 next 3 5s are 15 3 3s are 9 9 plus 1 10 ஆட் பண்ணோம்னா 1225 இங்க பாருங்க டெசிமல் பாயிண்ட் எங்க வச்சிருக்காங்க இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அப்ப டோட்டலா 2 வருதா சோ ஆன்சர்ல 2 நம்பர்ஸ்க்கு பிஃபோர் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் வெச்சோம்னா 12.25 சோ அத இங்க எடுத்து எழுதிக்கோ நெக்ஸ்ட் இந்த 3.5 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ 12.25 cross 3.5 இப்போ மல்டிபிள் பண்ண போறோம் சோ 5 5s are 25 5 2s are 10 10 plus 2 12 5 2s are 10 10 plus 1 11 5 1s are 5 5 plus 1 6 next 3 5s are 15 3 2s are 6 6 plus 1 7 3 2s are 6 3 1s are 3 ஆட் பண்ணோம்னா 42875 டெசிமல் பாயிண்ட் பாருங்க இங்க வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கு இங்க வந்து ரெண்டு நம்பருக்கு முன்னாடி இருக்கு சோ டோட்டலா 3 சோ ஆன்சர்ல 3 நம்பர்ஸ் முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் வெச்சோம்னா 42.875 ஓகேவா இந்த ஆன்சர் தான் நான் எழுதிருப்பேன் நெக்ஸ்ட் 21 கியூப் பண்றோம் 21 cross 21 cross 21 21 into 21 வந்து 441 1 1s are 1 1 2s are 2 2 1s are 2 2 2s are 4 ஆட் பண்ணோம்னா 441 ஓகேவா நெக்ஸ்ட் 441 cross 21 1 1s are 1 1 4s are 4 1 4s are 4 2 1s are 2 2 4s are 8 2 4s are 8 ஆட் பண்ணோம்னா 9261 ஓகேவா கிளியரா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 8 a cubical milk tank can hold 1,25,000 liter of milk find the length of its sides in meter ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு டேங்க் இருக்கா மில்க் டேங்க் அது என்ன ஷேப்ல இருக்கா கியூபிக் ஷேப்ல இருக்கா அந்த டேங்க்ல வந்து 1,25,000 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்களா சோ அதோட சைட்ஸ் வந்து நம்மள மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி சொல்றாங்க அதோட சைட்ஸ் ஃபைண்ட் பண்ணனுமா அது வந்து மீட்டர்ல இருக்கணும் ஓகேவா சோ given ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் கியூபிக்கல் டேங்கோட வால்யூம் என்னது 1,25,000 லிட்டர்
நமக்கு ஆன்சர் எல்லாமே மீட்டர்ல தான் வேணும்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம இங்கேயே வந்து வால்யூமை மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ வால்யூம் என்ன கொடுத்திருக்காங்க 1,25,000 லிட்டரா. சோ லிட்டரை நம்ம எப்படி மீட்டரா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லிட்டர் = 1/1000 மீட்டர் கியூப். ஓகேவா? லிட்டரை 1000 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு மீட்டர் கியூப் கிடைக்கும். சோ நமக்கு கொடுத்த வேல்யூ என்னது 1,25,000. அதை வந்து நம்ம 1000 ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா இந்த 3 zeros இந்த 3 zeros கேன்சல். ரிமைனிங் வந்து 125 இருக்கும் மீட்டர் கியூப். வால்யூம் எவ்வளவு 125 மீட்டர் கியூப். கிளியரா? இப்போ ஆல்ரெடி வந்து அந்த மில்க் டேங்க் என்ன ஷேப்னு சொன்னாங்க, கியூப் ஷேப்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், a கியூப் கியூபிக் யூனிட்ஸ். அதுவும் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வால்யூம் ஈக்குவல் தானே. சோ வால்யூம் ஆஃப் a cubical milk tank வந்து 125 மீட்டர் கியூப். ரெண்டுமே ஈக்குவல் நம்ம சொல்றோம். அப்பதான் வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியும். சோ கியூபிக் யூனிட்ஸ்க்கு கியூபிக் யூனிட்ஸ் கேன்சல் வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் a cube = 125. a cube = 125 நம்ம வந்து 5 cube னு எழுதலாம். 5 5s are 25. 25 into 5 வந்து 125. சோ வந்து a cube = 5 cube. இந்த கியூப்க்கு இந்த கியூப் கேன்சல். previous problemலயே நம்ம பார்த்திருக்கோம். சோ a = 5. யூனிட்ஸ் எல்லாமே வந்து மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப a ஓட யூனிட்டும் எப்படி தான் இருக்கும், மீட்டர்ல தான் இருக்கும். a = 5 மீட்டர். therefore side of a cube = 5 மீட்டர். அதாவது cubical tank ஓட sides வந்து 5 மீட்டர். because cube means எல்லா சைடும் சேமா தான் இருக்கும். சோ வந்து எல்லா சைடும் 5 மீட்டர் தான். ஓகேவா? Next, ninth problem. A metallic cube with side 15 cm is melted and formed into a cuboid if the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively. Then find the breadth of the cuboid. ஓகேவா? क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மெட்டல் இருக்கு, அது வந்து கியூப் ஷேப்ல இருக்கு, அதோட சைடு வந்து 15 சென்டிமீட்டர்ல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மெட்டலை வந்து உருக்குறாங்க. உருக்கி அதாவது மெல்ட் பண்றாங்க. மெல்ட் பண்ணிட்டு அதை வந்து கியூபாய்ட் ஷேப்க்கு கன்வெர்ட் பண்றாங்க. கியூபாய்ட் ஷேப்க்கு கன்வெர்ட் பண்ண பிறகு அதோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டரா இருக்கும், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டரா இருக்கும். இப்படி இருக்கும்போது இது மாதிரி மெல்ட் பண்ணும்போது அது ரெண்டுத்தோட வால்யூம் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து சேம் கியூபை தான் வந்து அவங்க வந்து மெல்ட் பண்ணி அந்த கியூபோட மாத்திருக்காங்க. சோ வந்து அங்க வெயிட் வந்து டிஃபரன்ஸ் ஆகாது, சைஸ் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஓகேவா? தென் பிரெத் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, given values ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். மெட்டாலிக் கியூபோட சைஸ் என்ன சொல்லிருக்காங்க 15 சென்டிமீட்டர். சோ கியூப் தானே, கியூப் மீன்ஸ் a = 15 சென்டிமீட்டர். அதை வந்து கியூபாய்டா கன்வெர்ட் பண்ணிட்டாங்களா. சோ கன்வெர்ட் பண்ண பிறகு லென்த் எவ்வளவு 25 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர், பிரெத் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரெண்டுத்தோட வால்யூமும் சேமா தான் இருக்கும். சோ வால்யூம் ஆஃப் a cube = வால்யூம் ஆஃப் a cuboid. வால்யூம் ஆஃப் a cube ஃபார்முலா என்னது, a cube cubic units. Volume of a cuboid formula LBH cubic units. So a cube = LBH. அதாவது L cross B cross H. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a ஓட வேல்யூ என்னது 15. சோ இங்க கியூப் இருக்கிறதுனால 15 cross 15 cross 15 equal to L ஓட வேல்யூ என்னது 25 cross breadth நமக்கு தெரியாது. சோ B cross H வந்து 9. ஓகேவா? இப்போ மல்டிபிள்ல இருக்க 25 and 9 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுனா டிவைட்ல ஆயிடும். சோ 25 cross 9 வந்து டிவைட்ல இருக்கு. ஓகேவா? சோ 15 cross 15 cross 15 divided by 25 cross 9 equal to B. இத வந்து எப்படி கேன்சல் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள்ஸ்ல 9 எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ். 15 எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ். சேம் 3 டேபிள்ஸ்ல 15 எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸா. சோ 3 டேபிள்ஸ்ல 3 வந்து 1 டைம்ஸ், 15 வந்து 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் 5 டேபிள்ஸ்ல 25 எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸா. சோ இது 5 டைம்ஸ், இது வந்து 1 டைம். நெக்ஸ்ட் 5 டேபிள்ஸ்ல 15 எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு, 3 and 5 தான் இருக்கு. 3 5s are என்னது 15. அவ்வளவுதான். சோ இதே தான் இங்கேயும் பண்ணிருக்கேன். சோ 3 into 5 15. அப்போ breadth எவ்வளவு 15. நமக்கு வேல்யூஸ்ல எந்த யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க, சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ therefore the breadth of the cuboid = 15 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட எக்சர்சைஸ் 7.3 ஓவர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.